தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18 வசனம் 35. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்க மனதுக்குள்ளே ரொம்ப பாடோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு இருக்கலாம். இனிமே என்னுடைய வாழ்க்கையை யார் பாதுகாக்க போகிறா? என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுது? என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்க போகிறது என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வலது கரம் நம்மளை தாங்கும். தேவனுடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கும். தேவ பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு பெரிய பேடான சுச்சுவேஷன் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில எழுந்து நடக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கலாம், நம்மளுடைய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், நம்ம குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறா, உன்னை நான் என்னுடைய வலது கரத்தில் நான் தாங்குவேன், என்னுடைய காருண்யம் உனக்கு போதும், உன்னை நான் பலப்படுத்தி உன்னை நடத்த போதும்னு தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னை வலக்கரத்தினால் தாங்கினா, எனக்கு பெரிய காரியத்தை என் மேல வச்சா, நான் பெரிய காரியங்களை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு பலன் இருக்கு. ஏன்னா தேவன் என்னோட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். நீங்களே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.